அஃபர்ம் அப்படின்னா உறுதி. அஃபர்ம் அப்படின்னா உறுதி. அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா உறுதிமொழி. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி உறுதிமொழி சொல்லுவோம். ஸோ உறுதியாக இருக்கிறது, நிலையான. ஃபிம் அப்படின்னா நிலையான. ஃபிம் அப்படின்னா ஒரு கம்பெனி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ ஃபிம்னா நிலையான. நம்ம உறுதிமொழி சொல்லும்போது நம்மளுடைய கையை வந்து நிலையாக வச்சுப்போம். அதுதான் வந்து அஃபர்மேஷன். அஃபர்ம் அப்படின்னா உறுதி. கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லும்போது வந்து இந்த சாட்சி சொல்கிறவங்க வந்து அவரை நம்பி நம்ம உறுதியாக போகலாம், அவர் வந்து உறுதியாக நம்மளுக்கு சாட்சி சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைன்னா, அது பேர் வந்து அஃபர்ம். அஃபர்ம் அப்படின்னா நிலையான. நெப்போலியன் ஹில் அப்படின்றவர் 20 வருஷமாக ஒரு ரிசர்ச் பண்ணார். உலகத்தில் இருக்கிற வெற்றிகரமான மனிதர்கள் எல்லாத்தையும் பேட்டி எடுத்தார். இன்க்ளூடிங் ஐன்ஸ்டைன், எடிசன், ஃபோர்டு, அப்புறம் ஆண்ட்ரூ கார்னகி. இந்த மாதிரி ஒரு 500 பேர்த்த வந்து இன்டர்வியூ எடுத்து அந்த 20 வருஷம் ரிசர்ச்சுக்கு அப்புறம் அவர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறாருன்னா, இந்த வெற்றிகரமான மனிதர்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாளையும் அஃபர்மேஷன் சொல்கிறாங்களாம், உறுதிமொழி சொல்கிறாங்க. ஸோ உறுதிமொழி அப்படின்னா அஃபர்மேஷன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் சாதிக்க பிறந்தவன், நான் தைரியமானவன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தினமும் அஃபர்மேஷன் சொல்லும்போது நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து அவர் அந்த புக்கில் சொல்லியிருப்பார். அதோடைய புக்கோட பேர் வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச். முடிஞ்சால் அதை வந்து படித்து பாருங்கள். அஃபர்மேஷன்ஸ் தான் உறுதிமொழி. இந்த வேர்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அஃபர்ம், ஏஎஃப்எஃப். அஃப் அப்படின்னா அப்பா ப்ளஸ் எஃப்ஐஆர். அப்பா வந்து எஃப்ஐஆர் போடுறதுல வந்து ரொம்ப உறுதியாக இருக்கார். ஸோ அஃபர்ம், அப்பா ப்ளஸ் ஃபிம், அஃபர்ம்.